ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூமிமா சமையல் சேனல். நம்ம இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேறு என்ன வழித்தனம் பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா அரைக்கீரை வாங்கிட்டு வந்து கடைஞ்சி சாப்பிட்டு போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பூமிமா சமைச்சாங்க அரைக்கீரை தாங்க நான் கடைய போகிறேன். இந்த நான் கடையிற மாதிரி கடைஞ்சி பாருங்கள், செம்ம சூப்பராக. இப்போ பொடி கட் பண்ணி வச்சுட்டேங்க. நல்லா இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சலாங்க. இப்போ கீரை நல்லா கழுவி வச்சிட்டேங்க. 2 பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க. கீரை நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சிட்டேங்க. மண்ணெல்லாம் வந்துடும். 3 தக்காளி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் ஒரு நஞ்சுக்குங்க. சின்ன வெங்காயம் கிடச்சி அறியுங்க, சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பு கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு எடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. இந்த அரைக்கீரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பூமிமா சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பருப்புலாம் குக்கரில் தான் இங்கே வைக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க, கீரை நல்லா வருங்க. இப்போ 3 தக்காளி போடுறேங்க. கீரைக்கு வந்து புளி போடவே போடாதீங்க, சுகருக்கு வந்து ஜாஸ்தி ஆகிடும். நம்ம கீரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது. 2 பூண்டை உரிச்சு போட்டிருக்கேங்க, நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பாதி தாங்க நான் போட்டிருக்கேன். இப்போ வணக்க வேணும் தாளிக்கிறதுக்கு, பாதி வெங்காயம் போட்டுட்டேங்க. தக்காளி 3 தக்காளி போட்டுக்கோங்க. புளி சேர்க்காதீங்க. இப்போ கீரையில் அள்ளி போட்டுடலாங்க. குக்கர்லேயே கீரை சீக்கிரம் செய்யலாங்க, குக்கர்லேயே கடையிலாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். சீக்கிரம் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடுங்க, நம்ம சீக்கிரம் வேலை முடிச்சிடலாம். இப்போ கீரையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருக்குங்க, ஒரு சிட்டியாக. அப்புறம் ஒரு கால் கரண்டி மிளகாத்தூள் தாங்க நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி டேஸ்ட்டுன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் தாங்க போட்டுருக்கேன், காரம் கம்மியாக தாங்க போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணிங்க, ஒரு சின்ன அந்த கப்பில் பருப்பு எடுத்த கப்பில் அது 1 கப்பு தாங்க ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாதி வெங்காயம் எடுத்து வச்சிட்டேன் பார்த்தீங்களா தாளிக்கிறதுக்கு. இப்போ குக்கர் வச்சு 3 விசில் விட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாங்க. சீக்கிரம் வெந்துடுங்க, பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுங்க. நம்ம அப்படி கடைஞ்சிலாம். இப்போ 3 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. இப்போ விசில் சத்தம் போயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கம்மியாக இருக்குது. இதிலே மத்து போட்டு நம்ம கடைஞ்சிடலாங்க, சீக்கிரம் நசுங்கிடுங்க. நான் கீரை கட் பண்ணி தான் போட்டிருக்கேன், குட்டிக்கிட்டே 5 தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுருக்குறேங்க, கடுகு பருப்பு போட்டு தளிச்சிக்கலாங்க. தேவைக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் போல் உளுந்து போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க கடுகு. இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க தாளிக்கும் போது. நான் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் பாருங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டு தச்சு நல்லா பொன்னிறமாக வர வச்சுக்கோங்க. இப்போ மிளகா இருக்குல்லைங்க, ஒரு குண்டு மிளகா 4 போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வணக்கிடுங்க. அந்த வணக்கிறது தாங்க அந்த கீரை அப்படி டேஸ்ட் வரும். இந்த மற்ற கழுவி எடுத்துடலைங்க, அந்த தண்ணி லைட்டாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. கடைஞ்சாச்சு நல்லா. இந்த மாதிரி கடைஞ்சியை பார்த்து சொல்லுங்கள், எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துருங்க, செம்மையாக இருக்கும். இப்போ கீரையை போட்டு நம்ம அடுப்பில் ஒரு கொதி வர வரைக்கும் வச்சிடலாங்க. இப்போ கடைஞ்செல்லாம் ஊற்றியாச்சு. அந்த கடாயை லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தாலும் இறக்கிடலாங்க கீரை. அப்படி ஒரு கிண்டிட்டு ஒரு கொதி வந்தாலும் இறக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான உப்பு போடுறேன். நம்ம கடையும் போதே உப்பு போட்டுக்கணுங்க. நான் தாளிச்சப்போ தான் போட்டேன். நீங்கள் கடையும் போது கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதி வருதுங்க, இப்போ இறக்கிடலாங்க. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா சூப்பரான கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.